நாட்கள்ல ஒரு ஓமை சொல்லுகிறார், சீஷர்களுக்கு ஒரு ஓமை சொல்லுகிறார். அப்பொழுது அவர் ஓமை சொன்னார். ஒருவன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. ஆண்டவர் நம்மளை இந்த பூமியில படைத்திருக்கிறாரு, நம்ம கனி கொடுக்கறதுக்காக அவர் விருப்பப்படுறாரு. ஆனால் வருகிறார், கனி ஒன்னே காணல அப்படின்னு பார்க்கிறாரு. நான் இப்போ நானா இருக்கிறேன், கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருகிறார், என்னிடத்துல கனி இருக்குதாங்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். கனி என்னன்னா நம்ம செய்கிற நற்கிரியைகள் அது ஒரு கனியாக விளங்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. லூக்கா 13:7 அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடுது, நிலத்தை மீன் கெடுக்கிறது என்றான். கர்த்தர் 3 வருஷமா பாக்குறாரு. நம்ம ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு ஆண்டுகாலமாக இருந்தாலும் சரி, ஆனால் கர்த்தர் பார்க்கிறது 3 வருஷமா இது இருக்கிறதே, ஒரு கனியுமே காணல, இது ஏன் இருக்குது, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது, வெட்டி போடு அப்படின்னு சொல்லுகிறாரு. கர்த்தர் இந்த 2025 வருஷத்தை நமக்கு ஒரு தவணையாக கொடுத்திருக்கிறார். இதுல நாம் மனம் திரும்ப வேண்டும். என்னென்ன காரியத்தில் மனம் திரும்ப வேண்டுமோ மனம் திரும்ப